ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான பன்னீர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் 65ன்னு சொல்லலாம். அதுக்கு பன்னீர் ஒரு 200 கிராம், இதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பன்னீரில் நம்ம எல்லா மசாலா எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாங்க. இல்லை நீங்கள் கலந்து விடணுன்னா நீங்கள் ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவுமே நான் சேர்த்த போகிறதில்ல, எனக்கு இது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தண்ணி கூட நீங்கள் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் பொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக கலந்து விட்டாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுடலாங்க. 10 நிமிஷம் ஊறிடுச்சு. வாங்க இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், டைமெல்லாம் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. குயிக்காக நம்ம வந்து அப்படியே கூட நீங்கள் மசாலா சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சுட்டு ஊறணும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே எண்ணெயில் கூட சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெயை வந்து சூடுபடுத்தி வச்சுருந்தேன். இப்போ நான் எண்ணெயில் சேர்த்திக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா வந்து எதையுமே பிரிஞ்சு போகாது, அதே மாதிரி எண்ணெயிலையும் வந்து உதிர்ந்து போகாமல் நல்லா ஒட்டாமல் வரும், நம்மளுக்கு சூப்பராக வருங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். நான் வந்து லெமன் எல்லாம் சேர்த்தலைங்க, எனக்கு இதே கரெக்டாக இருந்தது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் எந்த அளவுக்கு எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வெந்து வரட்டும். 1 நிமிஷம் போல் நல்லா வெந்த பிறகு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க, அனல் அதிகமாக இருக்க வேண்டாம். பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க, கருக விட்டுறாமல் மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. பார்க்குறதுக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஏன்னா உடனே சேர்த்தும் போது ஒட்டின மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திருப்பி விடும்போது தனித்தனியாக வந்துடுங்க. பாருங்கள், அனல் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருக ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு போட்டது ஒரு 2-3 மட்டும் கொஞ்சம் செவத்துன மாதிரி இருக்குது, மற்றதெல்லாமே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. அதனால் அடுப்பு அனல் எப்போவுமே கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கலர் ஈவனாக ஒன்று போல் செவக்க வந்த பிறகு இதை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துருங்க. கருக விட்டுறாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான நம்மளுடைய பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, அப்புறம் வந்து நம்ம வந்து பிரிஞ்சி ரைஸ் செய்கிறோம் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுட்டு பிள்ளைங்க வந்து என்ன சேர்த்திருக்கோம் சிக்கன் மாதிரியே தெரியும் நம்ம சாப்பிடும் போது. அவ்வளோதாங்க, இதை வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு பேட்ச் இருக்கிறதுனால நான் அதுலேயும் பொரித்து எடுத்து போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறதுனால ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லாக பொரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய பன்னீர் சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க. அதாவது பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ரெசிபி கூடங்க. சாப்பிட மாட்டேன்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.